இந்த அழகான காலப்பொழுதில் நீங்கள் கடற்கரையில் நடந்து வந்தீங்கன்னா பல விசித்திரமான உயிரினங்களை பார்ப்பீங்க. அதில் ஒன்று தான் ஸ்டார்ஃபிஷ். இதை சொல்கிறது க்ரீன் கார்பெட் ஸ்டார்ஃபிஷ்ண்டு. பாருங்கள், இது நடந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, அதில் கால்களை பார்த்தீங்களா? அப்படியே தண்ணிக்குள்ளே நடக்க விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி இங்கால வந்தீங்கன்னா பார்க்குறது ஒரு பெரிய சொறி, நாவல் சொறி. இந்த ஜெலிஃபிஷ் எப்போயுமே ஆபத்தான வருது. அதனால் அதுகளை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. விசேஷமாக நீங்கள் ஜெலிஃபிஷை பிடிக்கும்பொழுது ஒரு நாளும் உள்பக்கத்தில் பிடிக்கக்கூடாது, மேற்பக்கத்தில் தான் ஹேண்டில் பண்ணணும். அதை அப்படியே எடுத்து இப்படி கொண்டு இந்த கொம்புகள் தான் ஆபத்தான கொம்புகள். அதை தொடாமல் அப்படியே நீங்கள் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டால் அது போயிடும். அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஜெலிஃபிஷில் ஆயிரக்கணக்கான ஜெலிஃபிஷ் இருக்குது. அதில் நீங்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஃபிஷ் உள்ள ஜெலிஃபிஷ், இந்த சின்ன ஜெலிஃபிஷுக்குள்ளே நாங்கள் சொல்கிற நொங்குச்சொறி அப்படின்னு சொல்லி நொங்குச்சொறி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஃபிஷ் இருக்குது. இந்த ஸ்டார்ஃபிஷ் குட்டிகள் நான் நிறைய பார்த்துருக்குறேன். இதுக்குள்ளே வளரும். இது என்ன காரணம்? இது ரெண்டு கடையிலான உறவு என்னன்னு தெரியல. நாளைக்கான இது ஒரு வாகனமாக பயன்படுத்தித்தான் இந்த ஜெலிஃபிஷ் ஸ்டார்ஃபிஷ் மூவ் பண்ணுறது நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஜெலிஃபிஷ். இப்படி ஆயிரக்கணக்கான ஜெலிஃபிஷ் இந்த கடற்கரை ஓரங்களில் அடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஜெலிஃபிஷ் பெருசாக பாதிப்பு இல்லாதது. கைகள் கால்களில் படும்பொழுது கொஞ்சம் தாக்கம் இருக்கும், மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லாதது. இந்த அழகான கடற்கரை காட்சிகளை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு காலையும் ஒரு சின்ன வாக் கொண்டு கடற்கரைக்கு போடுங்க.